வணக்கம் சார். யுவராஜ் பைக் திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக புல்லெட்டு டெலிவரி கொடுக்குறோம். 2022 ரீபான் டைப்பு. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் போஸ்ட் பண்ணோம். போஸ்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல்லையும் ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மணி நிர்மல் சேனலில் பண்ணதுலேருந்து நிறைய ஃபோன்ஸ் இந்த வண்டிக்கு வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமர் இந்த வண்டி எடுத்திருக்காரு. இதில் எனக்கு ஒரு திருப்தி என்னென்னா, வெளியே எங்கே கொடுத்துருந்தா கூட இந்த வண்டியோட வேல்யூ அந்த நம்ம அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. லோக்கலில் கொடுக்கும்போது என் கண் முன்னாடி இந்த வண்டி ஓடும். அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஆல்ரெடி இவர் வந்து மெக்கானிக், இவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் ஏற்கனவே ஒரு 10 புல்லெட்டு மேலே எடுத்திருக்காரு. புல்லெட்டு மட்டும்தான் அவ்வளோ அந்த லைனில் இவர் எடுத்திருக்காரு. நிச்சயமாக ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தாங்க. பார்த்ததில் இந்த வண்டி உண்மையிலுமே யாரெல்லாம் இந்த வண்டி வந்து பார்த்தாங்களோ எல்லாருக்குமே டவுட்டே இல்லை. இந்த வண்டி மிச்ச வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்கலாமா வேணாவா அப்படின்றது நிறைய டவுட் இருக்கும். இந்த வண்டியை பார்த்த எல்லாருக்குமே வந்து எடுக்கணுன்ற ஒரே ஒரு முடிவு தான். பட் ஆனால் என்னென்னா அமௌண்ட் அதிகம். ஏன்னா இந்த வண்டியோட காஸ்ட்டு 2022ன்றது மூலம் 3.4 சில்லறை. அதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் 3.4 3 ரூபாய்க்கு மேலே தான் நம்மளோட ஆஸ்கிங் ப்ரைஸ். சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 190 சொல்லியிருந்தோம். ரேட்டு பெஸ்ட்டாக நெகோசியேட் பண்ணுற ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சாருக்கு. ஸோ அவ்வளோ 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் பண்ணுறாங்க. மீதியை வந்து முன்பணமாக கட்டணும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக யாராலும் முடியல. அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த வண்டி நின்றுது. சார் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு ஒரு ஈச்சர்லாம் வச்சுருக்காரு. பிஸ்னஸ் ஃபைனான்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டு வந்து பார்த்தாரு. இதில் ஒரு பெஸ்ட் என்னென்னா 3 மணிக்கு வந்தவங்க நினச்சதை எடுத்த ஒரு வேறு லெவல். இவர் யார்தான் சொல்கிறார், விளையாட்டாக போனோம் சார் பொலியரை தூக்கின்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த லெவல். நாளைக்கு ஒரு பெஸ்ட்டு இவங்க குழந்தைக்கு பர்த்டே. ஸோ அதனால் எடுத்து நிற்க வைக்கணும். ஒரு பர்த்டேக்கு ஒரு பொருளாக ஞாபகத்தை இருக்கணும். ஸோ அந்த வழியில் இது ஆல்ரெடி 4 வண்டி வச்சுட்டு இருக்காரு அவர். ஸோ நம்ம எல்லாம் யுவராஜ் கன்சல்டிங் தரப்புலேருந்து அவங்க குழந்தைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். குழந்தைக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அனுப்புகிறோம். ஸோ வேறு லெவலு நம்ம இப்போது சாருக்கு கொடுத்துருக்குறோம் பெஸ்ட்டு இதில். ஸோ அவங்களோட கருத்தும் கேட்போம். ஃபைனான்ஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ டெலிவரி கொடுக்குறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா பெஸ்ட்டாக வேறு லெவல். நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் அந்த லக்கி நீங்கள் தான். ஏன்னா இந்த வண்டி எனக்குமே பார்க்குற எவரும் ஸ்டார்ட் பண்ணிக்காமல் இருப்பாருங்க. மற்ற சைலன்ஸ்லாம் பீட்ஸ் சைலன்சர் போட்டால் தான் வரும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரோடு வந்துடுது. வெயிட்டில் இருந்து அந்த இது வேறு லெவல். வண்டி பார்த்தோன்னா அப்படி ரோட்டில் போக சொல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மாக்கிறோட திரும்பி பார்க்க தோணும். அந்த அளவுக்கு கெத்தான வண்டியை எடுத்துருக்காரு. ஸோ உங்களோட ஃபீல் எப்படி சார்? சூப்பராக இருக்குங்களா? நாங்கள் வந்தோம், வண்டி பார்த்தோம், பிடிச்சிருச்சிங்க சார். ஓகே, இந்த வண்டி தான் எடுக்கணும்னு எடுத்தாச்சு. வேறு பார்த்தே கிடையாது, எடுத்தாச்சு. ஆமாம் சார். ஸோ இந்த நம்ம கிட்ட வேறு எத்தனை புல்லட் சார் இருக்குது? 10. இப்போ நான் எத்தனை புல்லட் சார் பண்ணிருக்கு? நம்மகிட்ட ஒரு இருக்குங்களா சார், 20 புல்லட் இருக்கு. இது அதில் உங்களுக்கு இந்த வண்டி தான் எடுக்கணுன்றது எப்படி சார் தோணுச்சு? அதாவது நான் சொல்கிறேன், இவர் வந்துட்டு நேற்று பைக் பார்த்துருக்காரு. ஆமாம்மா, இவரும் மெக்கானிக் தான். ஆனால் மெக்கானிக் ஃபீல்டுலேருந்து டிரைவிங் தொழில் மாறிட்டாரு. இப்போ என்ன வந்து நீ வாடா அப்படின்ட்டு என்ன கூட்டின்னு வந்தார். வந்து நீ வண்டியை பாரு, நான் பார்த்துட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், ஓகே, சூப்பராக வண்டி பிடிச்சிருந்தது, சூப்பராக எடுத்துருக்கீங்க. ஓகே சார். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் முறை பார்க்குற லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்கள் ட்ரீம் பைக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நன்றி. நன்றியா.